ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சணல் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் பண்ணிக்கிற முடியும். டேரெக்டாக போஸ்ட் மூலியமாக வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் நல்லா வந்து தரவாக செக் பண்ணிக்கோங்க, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் வைஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். இது வந்து ஹச்ஆர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர். இது வந்து லீகல் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஷன் எல்லாமே 3 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எனி கிராஜுவேட் படிச்சுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் கெப்பாசிட்டி இன் பப்ளிக் செக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸாக தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து ஒரு கேட்டகரி, ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங்கு, யூஆருக்கு வந்து 5 போஸ்டிங். இது வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிகாம், எம்காம், அந்த பேங்கிங் சம்மந்தமானது வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2, யூஆர் கேட்டகரிக்கு 1, 5. அடுத்து வந்து டெப்டி மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் லா படிச்சிருக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது யூஆர் கேட்டகரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதாவது பிடபிள்யூபிடி ப்ளஸ் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அப்படியே இந்த அட்ரஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் அதாவது போஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஸ்பீடு போஸ்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். மற்றபடி கொரியர் எதுவுமே நீங்கள் குயிக்காக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய அப்ளை பண்ணுறவங்க நேமு, அப்பா பேர், அம்மா பேர், என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்டகரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணி தேவையான ஆவணத்தை அட்டாச் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை தேடுறவங்களுக்கும் இல்லை வேலை இந்தமே வேலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான வீடியோ. ஏன்னா ஒரு கம்மியான ஒரு படிப்பில் இவ்வளோ ஹை போஸ்டிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.